டெம்பரேச்சர் மெஷர்மெண்ட் ஸ்கேல் மெத்தட் யூஸ்டு பிஃபோர் 1954 எதை மூலிமா கண்டுபிடிச்சாங்க? 0 டிகிரி செல்சியஸில் ஐஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஃப்ரீசிங் பாயிண்ட்டு. ஹை பாயிலிங் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 100 டிகிரி செல்சியஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஃபார்முலா மூலிமா கண்டுபிடிச்சிருக்காங்க. T=AX+B. இப்போ வந்து ஐஸ் அப்படிங்கும்போது 0 டிகிரி செல்சியஸை வந்து இனிஷியல் ஸ்டேஜ்னு எடுத்துக்கிட்டாங்க. ஸ்டீமாக மாறும்போது 100 டிகிரி செல்சியஸ் அதை வந்து XSன்னு வந்து வச்சுக்கிட்டாங்க. அடுத்து என்னதுன்னா T வந்து 0ன்னு வச்சுக்கிட்டாங்க. AXI ப்ளஸ் என்னது B இது அங்கிட்டு போகும்போது என்ன ஆயிரும்? மைனஸ்னு ஆயிரும். அடுத்து இந்த டெம்பரேச்சருக்கு பதிலாக என்ன போட்டிருக்காங்கன்னா 100 டிகிரி செல்சியஸ்னு போட்டிருக்காங்க. AXS சேச்சுரேஷன் டெம்பரேச்சர் ப்ளஸ் என்னது B. இது அங்கே போகும்போது என்னென்ன ஆயிரும்னா மைனஸ்னு ஆயிரும். ஓகே, இப்போ இது ரெண்டுலேருந்து என்னதுன்னா ஏ காமனாக எழுதிருக்காங்க. XS மைனஸ் என்னது AI. ஓகே, இது XSன்னு வரும், இங்கே AI. ஓகே, இதுக்கு பதிலாக இது சப்ஸ்டிட் பண்ணியிருக்கோம். ஓகே, AXS மைனஸ் இந்த இடத்துல பிக்கு பதிலாக மைனஸ் AXI வந்து சப்ஸ்டிட் பண்ணியிருக்கோம். சப்ஸ்டிட் பண்ணியிருக்கும்போது இது விழுந்துருது. இப்போ A இந்த இது வந்து கீழே வந்துடும், 100க்கு கீழே வந்துடும். இப்போ 100 மைனஸ் XIன்னு வந்துடும். இப்போ பிக்கு நான் அதே கண்டுபிடிச்சேன். அந்த கண்டுபிடிச்ச ஏ வந்து நான் இதில் தூக்கி போட்டேன்னா எனக்கு என்ன கிடச்சிரும்? B கிடச்சிரும். இப்போ ஏக்கு பதிலாக நான் இந்த இதை போடும்போது ஒன்றும் இல்லை, இந்த வேல்யூவில் ஒரு நெகட்டிவ்னு கிடைக்கும். ஏன்னா பியோட வேல்யூ வந்து ஏயோட நெகட்டிவ்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ AB வந்து கிடச்சிருது. அந்த ஃபைனல் ஆன்சர் இருக்குல்ல, அது வந்து T=AX+B. ஓகே, AX பியோட வேல்யூ வந்து நெகட்டிவ் இருக்கிறதுனால நெகட்டிவ்னு போட்டு முடிச்ச வேண்டியதான். ஓகே, இந்த ஃபார்முலேஷன் மூலிமா தான் 1954க்கு முன்னாடி வரைக்கும் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆஃப்டர் எப்படி கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா PV=MRT, P MRT/V. அப்போ T is directly proportional to ப்ரெஷரும் இதுவும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலில் இருக்குது. ஓகே, அப்போ T என்ன வரும் பார்த்தீங்கன்னா K/P. ஓகே, ஒரு கான்ஸ்டன்ட் வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா சப்ஸ்டிட் பண்ணுறோம். இப்போ வந்து அட்டு TP ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் ப்ரெஷர். ஓகே, T என்னது TTPன்னு எடுத்துக்கிறோம். P என்னது TTP அப்படின்னு எடுத்துக்கிறோம். அப்போது இந்த இதுக்கு பதிலாக TTP போட்டாச்சு, இந்த K அப்படியே போட்டாச்சு. Pக்கு பதிலாக PTP. K மட்டும் வச்சுட்டு இந்த PTP இதுக்கு கீழே வந்துடும். TTPC பை என்னது PTP. 0 டிகிரி செல்சியஸ் இருக்கும்போது ஃபேரன்ஹீட்டாக மாற்றினா 32 டிகிரியால் இது பண்ணணும். 100 டிகிரி செல்சியஸ் இருக்கும்போது 212 ஃபேரன்ஹீட் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கணும். ஓகே, அடுத்து கான்ஸ்டன்ட் வால்யூமில் ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் படி கான்ஸ்டன்ட் வால்யூம் அப்படிங்கும்போது வால்யூம் கான்ஸ்டன்ட் ஆனால் ப்ரெஷர் ஆல்சோ ஏ கான்ஸ்டன்ட். ஓகே, இட் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் மெட்டீரியல் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன். மெட்டீரியலை பொறுத்து மாறுபடாது, இண்டிபெண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 0 லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். 0 லாவை வந்து கண்டுபிடிச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா RH ஃபவுலர். ஓகே, இப்போ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ ஏயும் பியும் தெரிஞ்சவங்களாக இருந்தாங்கன்னா, பியும் சியும் தெரிஞ்சவங்களாக இருந்தாங்கன்னா ஒரு கட்டத்தில் ஏயும் சியும் கண்டிப்பாக பேசியிருப்பாங்க. அந்த கான்செப்ட் தான். அக்கார்டிங் டு திஸ் தியரி பாடி A is in equilibrium with B. பியும் ஏயும் ஈக்குவலிபிரியமாக இருக்காங்க. அடுத்து B வந்து C கூட ஈக்குவலிபிரியமாக இருந்ததுன்னா கண்டிப்பாக A and C will be in thermal equilibrium அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இந்த லா வந்து எதுக்கு? டெம்பரேச்சர் பற்றி தான் பேசுகிறோம். ஈக்குவலிபிரியம் அப்படிங்கிற டெம்பரேச்சர் 50 டிகிரி செல்சியஸ் எந்த இதனாலும் எடுத்துக்கலாம். ஓகே, அப்போ வந்து டெம்பரேச்சர் வந்து மெஷர் பண்ணதுக்கு பயன்படுது. இது TA வந்து B இருக்குன்னா பியும் சியாக இருக்குன்னா அப்போ TAவும் CCயும் கட்டாயம் ஈக்குவலாகத்தான் இருக்க வேண்டும். நீங்களே ஒரு இங்கே 50 ஈக்குவல் இருக்குன்னா அப்போ இது 50 இருந்தால் இங்கேயும் இது 50 தான் இருக்க முடியும். அப்போ தான் ஈக்குவல் இருக்கும். அப்போ ஏயும் சியும் கட்டாயம் 50 தான் இருக்க முடியும். ஓகே, அடுத்து கிப்ஸ் ஃபேஸ் ரூல். இது வந்து எத்தனை ஃபேஸு, எத்தனை டிகிரி ஆஃப் ஃப்ரீடம், எத்தனை காம்போனன்ட் அப்படின்னு சொல்லி இது பண்ணுறது. இப்போ வந்து சுகர் சொல்யூஷன் வந்து நான் எடுத்திருக்கேன் அப்படின்னா அதில் வந்து எத்தனை காம்போனன்ட்ஸ் இருக்குன்னா தண்ணியும் சீனியும் இருக்கும். அப்போ 2 காம்போனன்ட் எந்த ஃபேஸில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இது சாலிட் ஃபேஸ் சீனி. இது என்ன ஃபேஸுன்னு பார்த்தீங்கன்னா லிக்விட் ஃபேஸு. ஓகே, அதை வந்து இந்த ஜென்ரலாக ஒரு ஃபார்முலா மூலியமாக கண்டுபிடிக்க கொடுத்துருக்காங்க. P+F = C+2. மினிமம் நம்பர் ஆஃப் இண்டிபெண்டன்ட் வேரியபிள்ஸ் லொக்கேட்டட் டு ஃபிக்ஸ் த சிஸ்டம். ஒரு சிஸ்டத்தை வந்து நான் வந்து இந்த இடத்துலேருந்து இந்த இடத்து வரைக்கும் போகுது அப்படின்னு சொல்லி நான் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு எந்த சிஸ்டம், இன்டென்சிவ் சிஸ்டமாக இருக்கலாம், டிபெண்ட்ஸ் ஆன் மாஸாக இருக்கலாம், இண்டிபெண்ட் ஆஃப் மாஸாகவும் இருக்கலாம். ஓகே, அதை நான் வந்து இது பண்ணுறதுக்கு இப்போ ஜென்ரலாக ஒரு ஃபார்முலா போட்டுருக்கேன். ஐஸ் வாட்டர் ஸ்டீம். இது வந்து மூணுமே ஃபேஸ் வந்து என்னது தான்? ஒரு ஃபேஸ் தான். காம்போனண்ட் ஒரே காம்போனண்ட், எல்லாமே வாட்டரோட காம்போனண்ட் தான். ஓகே, ப்ளஸ் என்னது 2 இதில் வந்து போடும்போது எஃபோட வேல்யூ வந்து எனக்கு கிடச்சிது. இப்போ சிங்கிள் காம்போனண்ட் ஃபேஸு சிங்கிள் காம்போனண்ட்னா தண்ணி சார்ந்த பொருள். சிங்கிள் ஃபேஸு ஒரே ஒரு ஃபேஸில் இருக்குது. ஓகே, அடுத்து சிங்கிள் காம்போனண்ட் 2 ஃபேஸ் சிஸ்டம். ஓகே, இப்போ இது வாட்டர் அண்ட் ஸ்டீம். இது வந்து லிக்யூடு, இது வந்து வேப்பர். ஓகே, அப்போ ஃபேஸ் அப்படிங்கிற இடத்துல வந்து 2 போட்டாச்சு. எஃப் காம்போனண்ட் வந்து ஒரே காம்போனண்ட் தான், ரெண்டுமே தண்ணி சார்ந்த பொருள் தான். 1 + 2 எஃபோட வேல்யூ வந்து கிடச்சிரும். அடுத்து 3 ஃபேஸ் சிங்கிள் காம்போனண்ட் சிஸ்டம். ஐஸ் வேறு, வாட்டர் வேறு, ஸ்டீம் வேறு. 3 விதமான ஃபேஸ் எடுத்துருக்கோம். ஆனால் மூணுமே என்னது தான்? காம்போனண்ட்டு தண்ணி சார்ந்த பொருட்கள் தான். ஓகே, அதோட டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் வந்து 0. அந்த டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் 0 வந்தாலும் இந்த வந்து ட்ரிபிள் பாயிண்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே,
ட்ரிபிள் பாயிண்டில் இருக்கிறதுக்கு தான் 0ல் இருக்கும் அப்படின்னு சொல்லி லாஜிக் மாதிரி சொல்கிறாங்க. அடுத்து 1 கெல்வின் இதை வந்து எப்படி டிஃபைன் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1/273.16 டெம்பரேச்சர் ஆஃப் வாட்டர், பியூர் வாட்டர், பாயிண்ட் ஆஃப் டெம்பரேச்சர் ஆஃப் வாட்டர் அப்படின்னு சொல்லி டிஃபைன் பண்ணுறாங்க. அடுத்து பாயிண்ட் ஃபங்க்ஷன், பாத் ஃபங்க்ஷன். பாயிண்ட் ஃபங்க்ஷன், பாத் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது பாதையை அதாவது டிபெண்ட்ஸ் ஆன் அதாவது பாதையை வந்து பொறுத்து அமையாது. ஓகே, இப்போ P1 V1 T1 அந்த டெம்பரேச்சர்லேருந்து P2 V2 T2 அப்படின்னு வருதுன்னா எந்த பாதை மூலிமா இதாக இருக்குங்கிறது தேவை கிடையாது. அந்த பாயிண்டில் அதோட டெம்பரேச்சர் எவ்வளவு, ப்ரெஷர் எவ்வளவு, வால்யூம் எவ்வளோன்னு தான் கால்குலேட் பண்ணுறது. அப்போ இதெல்லாம் அதில் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ரெஷர், இன்டென்சிவ் அண்டு எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டினா இண்டிபெண்ட் ஆஃப் மாஸ், டெம்பரேச்சர் இண்டிபெண்ட் ஆஃப் மாஸ். இந்த பிவிடி தான் பாயிண்ட் ஃபங்க்ஷன். ஓகே, அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பாத் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது எந்த பாதை மூலியமாக நமக்கு கிடைத்திருக்கிறது அப்படிங்கிறத என்ன பண்ணுது, டிபெண்ட் பண்ணி அமையும். ஓகே, இப்போ வந்து தயிர் வந்து இருக்குது, அதை வந்து மற்ற வச்சு கடைஞ்சால் தான் அது என்னதாக மாறும், நெய்யாக மாறும். அப்போது கட்டாயம் வந்து பாதை மத்து அப்படிங்கிறது ஒரு பாதை மூலிமா தான் என்ன பண்ணுது, அது இதாக மாறுது. ஹீட்டு ஒர்க்கு, ஹீட் வந்து எப்படி கிடைக்கி அதை எப்படி நான் ஒர்க்காக மாற்றுறேன் எந்த வெளியில் அப்படிங்கிற மாதிரி விஷயம். அடுத்து ஒர்க் இருக்குது, அதை எப்படி நான் ஹீட்டாக மாற்றுறேன் அப்படிங்கிற விஷயம். எக்ஸாக்ட் டிஃப்ரென்ஷியல் அப்படிங்கிறது சைக்கிளிக் இன்டெக்ரல் வேல்யூ வந்து ஈக்குவல் டு 0வாக இருக்கும். இப்போது சைக்கிளிக் இன்டெக்ரல் நடுவில் போட்டு டிபி ஈக்குவல் டு என்னது 0, அது மாதிரி டிவி ஈக்குவல் டு என்னது 0. எக்ஸாக்ட் டிஃப்ரென்ஷியல் அப்படிங்கிறது நாட் ஈக்குவல் டு 0. கட்டாயமாக ஹீட்டும் ஒர்க்கும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருங்க. அதாவது பாத் ஃபங்க்ஷனுக்கு வந்து 0 அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆர் பாயிண்ட் அண்ட் எக்ஸாக்ட் டிஃப்ரென்ஷியல். சரி, ஓகே, எல்லா ப்ராப்பர்ட்டியும் பாயிண்ட் ஃபங்க்ஷனாக இருக்கும் அண்ட் எக்ஸாக்ட் டிஃப்ரென்ஷியல் கட்டாயம் 0க்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னாங்க. ஹீட் அண்ட் ஒர்க் வந்து பாயிண்ட், நான் ஃபஸ்ட்டே சொன்னது தான், பாயிண்ட் ஃபங்க்ஷன் வந்து எக்ஸாக்ட் டிஃப்ரென்ஷியல், பாத் ஃபங்க்ஷன் வந்து இன்எக்ஸாக்ட் டிஃப்ரென்ஷியல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அதுக்கு கீழே தான் அந்த நொட்டேஷன்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. டிபி டிவி டிடி இது வந்து 0க்கு ஈக்குவல் பண்ணிக்கலாம். அடுத்து இன்எக்ஸாக்ட் அப்படிங்கிறது 0க்கு ஈக்குவல் பண்ணி ஒர்க்கு ஹீட்டு அதை வந்து தான் டபிள்யூ, இது வந்து என்னது Q. ஓகே, அடுத்து வந்து இன்ட்ராக்ஷன்ஸ் அந்த டாப்பிக்குள்ளே வந்து போயிடலாம். ஓகே, இன்ட்ராக்ஷன்ஸ் டாபிக் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க்கு ஒரு சிஸ்டம் பை த சிஸ்டம். ஒரு சிஸ்டம் வந்து ஒரு வேலையை வந்து எக்ஸ்டர்னலுக்கு செய்யுது அப்படின்னா கெட்ஸ் ரெடியூஸ் டு ரைசிங் த வெயிட். ஓகே, வெயிட் மே நாட் பி ஆக்சுவலி ரைஸ்டு. இப்போ ஒரு பேட்ரி இருக்குது, அதில் வந்து ஒரு ஃபேன் சுற்றுற மாதிரி வந்து வச்சுருக்கேன் அப்படின்னா ஃபேனு, இப்போ பேட்ரி ப்ளஸ் இது என்னது மோட்டார், ரெண்டுமே சேர்ந்து ஒரு அவுட் சைடு தான் இது, அவுட் சைடு எக்ஸ்டர்னலாக வந்து இந்த டாட்டட் லைன் வந்து வச்சு என்ன பண்ணுறேன், எக்ஸ்டர்னலாக ஒரு விஷயத்தை வந்து செய்யுது. அப்போ ஒர்க் இஸ் டன் பை த சிஸ்டம், இந்த சிஸ்டத்தினால் வெளியே செய்யப்படுகின்ற வேலை, அப்போனா பாசிட்டிவ். இப்போ இது எல்லாத்தையுமே நான் சிஸ்டத்துக்குள்ளே வச்சுட்டேன்னா இந்த அவுட்டர் லேயருக்கு இந்த ஃபேன் வந்து என்ன ஆகாது, சுத்தாது. ஓகே, இதான் வந்து டிஃபைன் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த ஃபேன் வந்து சுற்றுச்சு அப்படின்னாலே இந்த மோட்டரோ இதோட ஹெல்ப் இல்லாமல் சுற்றும். என்ன காரணம் பார்த்தீங்கன்னா அட்மாஸ்பியரிக் ஏர் மூலியமாக அது சுற்ற வாய்ப்பு இருக்குது. ஆனால் இது வந்து என்ன பண்ணிட்டேன், சீல் என்க்ளோஸ்டு மூடி வந்து வச்சுட்டேன். ஓகே, அப்போ அது என்ன ஆகாது, சுற்றாது. ஒன்லி இந்த ஹெல்ப் ஆஃப் மோட்டர் மட்டும்தான் என்ன பண்ண முடியும், சுற்றும். ஓகே, அதை வந்து 2 விதமாக வந்து டைப்ஸ் ஆஃப் ஒர்க் வந்து பிடிக்கிறாங்க. டு அப்டைன் த ஒர்க் அண்டர் ஏரியா, பிக்கும் விக்கும் இடையில கீழே உள்ள ஏரியா, இது வந்து 1லேருந்து 2 வரைக்கும் அந்த பாயிண்ட் பாதை வந்து நவுண்ட் இருக்குது. இப்போ இதுக்கு கீழே உள்ள ஏரியா தான் ஒர்க், இந்த ஷேடட் பொசிஷன். ஓகே, அப்போ டபிள்யூஸ் ஈக்குவல் டு வி வந்து V1லேருந்து V2க்கு என்ன ஆயிருக்கு, மாறி இருக்குது. ஓகே, அதை P இன்ட்டு என்னது டிவி. ஓகே, இதான் வந்து க்ளோஸ்ட் சிஸ்டம்குள்ளே இருக்கும் நான் ஃப்ளோ ஒர்க், வெளியில் சிஸ்டம் செய்யாத வேலை. அடுத்து ஓப்பன் சிஸ்டத்துக்கு அப்படியே டயக்ராம் உல்ட்டாவாக வரும். இந்த இது இங்கே பக்கம் வந்துருக்கு. அப்போ வால்யூம்லேருந்து என்ன ஆயிருக்குன்னா ஒரு டயக்ராம், அதை ப்ரெஷர்லேருந்து ஸ்ட்ரைட் லைன் வந்து இழுத்துட்டேன்னா அது வந்து ஓப்பன் சிஸ்டம். இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா வால்யூம் வந்து என்ன ஆயிருக்குன்னா ஃபஸ்ட்டு இனிஷியலாக வந்து V1லேருந்து V2க்கு வந்து நவுண்டு, திருப்பி இங்கிருந்து இப்படி நவுல்ற மாதிரி இருக்கும். ஓகே, இது வந்து என்ன ஆக்சிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா வால்யூம் ஆக்சிஸ், அதாவது வால்யூம் ஸ்ட்ரைட் லைன் எக்ஸ் ஆக்சிஸ்லேருந்து பாயிண்ட் நோட் பண்ணியிருப்போம். இது வந்து ஒய் ஆக்சிஸில் நோட் பண்ணியிருப்போம். ஒய் ஆக்சிஸ் அப்படிங்கிறது என்னது, ப்ரெஷர் ஆக்சிஸில் நோட் பண்ணியிருப்போம். ஓகே, இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா க்ளோஸ் சிஸ்டம்குள்ளது, இது வந்து ஓப்பன் சிஸ்டம்குள்ளது. ஓகே, இது வந்து நெகட்டிவ். ஓகே, நெகட்டிவ் VDP, அதாவது டிபியோட வேல்யூ ஃபஸ்ட்டு P1லேருந்து என்ன ஆயிருக்குன்னா P குறைஞ்சிருக்கு, அப்போ மைனஸு வால்யூம் V இன்ட்டு டிபி. ஓகே, அடுத்து என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ரெஷன்ஸ், இது ரொம்ப முக்கியமான டாபிக். இப்போ கான்ஸ்டன்ட் வால்யூம் அப்படின்னா வால்யூம் லைன்லேருந்து ஒரு கோடை மட்டும் போட்டுற வேண்டியதான். அப்போ WS ஈக்குவல் டு என்னது 0. WS ஈக்குவல் டு இது எல்லாமே இப்போ எதுக்கு பார்க்குறோம் பார்த்தீங்கன்னா க்ளோஸ்டு சிஸ்டத்துக்கு வந்து பார்க்குறோம். க்ளோஸ்டு சிஸ்டத்துக்கு நம்ம பார்க்கும்போது ஒரு விஷயத்தை ஃபஸ்ட்டு என்ன சொல்லிடுறேன், PdVயை மட்டும் தான் நான் கணக்கு எடுத்துக்கிட போகிறேன். இப்போ இந்த டிவியை நான் வந்து 0ன்னு எடுத்துகிட்டு அந்த டோட்டல் ஈக்குவேஷனும் என்ன ஆயிரும், 0வாக மாறிவிடும். அதான் வந்து WS ஈக்குவல் டு 0. அடுத்து வந்து கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸ், அது வந்து என்ன சொல்லுவாங்க, அந்த கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸ் வந்து ஐசோசோரிக் ப்ராசஸ்ன்னு சொல்லுவாங்க, இல்லைனா ஐசோமெட்ரிக் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் வந்து ஒர்க்கு நடக்காது. இதில் வந்து ஐசோபோரிக் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைனா பிளாஸ்டிக். ஓகே, பிளாஸ்டிக் ப்ராசஸ்,
ஐசோப்ளாஸ்டிக் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதுவும் அதே மாதிரி தான். கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் அப்படிங்கிறனால ப்ரெஷர் லைன்லேருந்து ஸ்ட்ரைட்டாக வந்து போட்டுடலாம். இப்போ PVDV. இப்போ டிவி சேஞ்ச் ஆகினா எனக்கு பிரச்சனை இல்லை. வால்யூம் இனிஷியல்லேருந்து ஃபைனலுக்கு மாறுது. இப்போ VF மைனஸ் வந்து VI இன்டகிரேஷன் ஃபார்முலா அப்படி. ஓகே, அடுத்து என்னது ஐசோதெர்மல் ப்ராசஸ். ஐசோதெர்மல் அப்படிங்கிறது டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட். இந்த மொத்தமாக இந்த இடத்துல சீன் போட்டுக்கலாம். P = C/V. இதுதான் எனக்கு ஒர்க் டன் க்ளோஸ்டு சிஸ்டம் ஃபார்முலா. Pக்கு பதில் C/V dVன்னு போட்டாச்சு. இந்த Cயை வந்து வெளியில் எடுத்துகிட்டு dV/Vக்கு பதில் LNVன்னு மாறிடும். VF/N என்னது VIன்னு வந்துடும். ஓகே, அதை இன்னொரு ஃபார்மெட்லேயும் எழுதலாம். P1 V1 = PF VF. ஓகே, அடுத்து இந்த கிராஃப் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலா மாதிரி இருக்கும். ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலா மீன்ஸ் P is inversely proportional to C/V. ஒன்றும் இல்லை, இந்த V இங்கே கொண்டு வந்துட்டோன்னா P = C/Vன்னு வந்துருமோ. P is inversely proportional to C/V. வால்யூம் 1லேருந்து வால்யூம் ஃபைனல். இது வால்யூம் ஓப்பன் 1லேருந்து இனிஷியல் ஸ்டேஜ். இதுலேருந்து VF ப்ரெஷர் ஃபைனல். ஓகேயா, ஒரு நிமிஷம், சாரி. ஒரு நிமிஷம். அடுத்து இன் கேஸ் ஆஃப் ஐசோதெர்மல் எக்ஸ்பான்ஷன், இப்போ வந்து டெம்பரேச்சர் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும்போது எக்ஸ்பான்ஷன் நடக்குது அப்படின்னா வால்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அப்போ வந்து சிஸ்டம் வந்து க்ளோஸ்டு சிஸ்டம், ஐசோதெர்மல் ஒர்க் ஃபார் க்ளோஸ்டு சிஸ்டம் வி காட் அ பாசிட்டிவ் சைன். ஏன்னா பை த சிஸ்டம் அப்படின்னால என்னது பாசிட்டிவ் சைன். அதை வந்து எப்படி நம்ம சொல்லலாம் அப்படின்னா ஐசோதெர்மல் எக்ஸ்பான்ஷனில் வால்யூம் இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிற மாதிரி கான்ஸ்டன்ட்டு. இது மூலிமா நம்ம சொல்லலாம். ஓகே, ஐசோதெர்மல் அப்படிங்கும்போது வால்யூம் இன்க்ரீஸ் ஆகுது. வால்யூம் இன்க்ரீஸ் ஆகுது. ஓகே, வால்யூம் இன்க்ரீஸ் ஆகுதுனாலே அப்போ ஒர்க் வந்து என்ன ஆயிடுது, அந்த வால்யூம் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகுதுன்னு அர்த்தம். அந்த பலூன் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகுது அப்படிங்கிற லாஜிக் ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா அப்போ கண்டிப்பாக ஒர்க் வந்து பவுண்டரியை தாண்டி நடக்க போகுது அப்படிங்கிற விஷயம். ஓகே, பவுண்டரியை தாண்டி நடக்க போகுதுன்னா சரௌண்டிங்க்கு நடக்குது. ஒர்க் இஸ் டன் பை த சிஸ்டம். அடுத்து என்ன, அடயபெட்டிக் ப்ராசஸ்னால் நோ ஹீட் இன்ட்ராக்ஷன் பிட்வீன் சிஸ்டம் அண்ட் த சரௌண்டிங். இது நோ ஹீட் இன்ட்ராக்ஷன் அப்படிங்கிறது தெர்மோ ஃப்ளாஸ்க்கு, நம்ம வீட்டில் வச்சுருக்க ஃப்ளாஸ்க்கை யூஸ் பண்ணிக்கலாம். இன்சுலேட்டட் வெசல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வெளியே ஹீட் வந்து போகாது, மாஸ் ட்ரான்ஸ்ஃபர் நடக்காது. அதை எப்படி ஃபார்முலா மூலமாக என்ன பண்ணுறாங்கன்னா PV/γ = C. இந்த காமா = ஃபார்முலா என்னது CP/CV. அப்போ P இந்த V காமா கீழே வந்துடும். நமக்கு ஃபார்முலா தெரிஞ்சது W = PdV தான். Pக்கு பதில் என்ன போடலாம், C/γ dV. இது ஒரு பெரிய டெரிவேஷனு. கீழே இருந்து இது மேலே கொண்டு போனீங்கன்னா நெகட்டிவ்னு வந்துடும். இன்டகிரேஷன் ஃபார்முலாவே மேலே ஒரு +1 கீழே ஒரு +1. அடுத்து இது இந்த இடத்துல போய் உட்காரும். இந்த -γ +1 வெளியில் எடுத்துடலாம். VF 1 - γ மைனஸ் என்னது V இனிஷியல் 1 - γ அப்படின்னு. ஓகே, இது ஒரு பெரிய டெரிவேஷன். நான் அதோட ரிசல்ட்டை மட்டும் நான் காட்டுறேன். ஓகே, அது அவ்வளோ தூரத்துக்கு இது கிடையாது. ரிசல்ட்டு தான் நமக்கு வந்து முக்கியம். இந்த ரிசல்ட்டை மட்டும் நம்ம நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இந்த டெரிவேஷனோட ரிசல்ட்டு. அடுத்து போலிட்ரோபிக் ப்ராசஸ் அப்படிங்கிறது என்னென்னா இதுவும் அடையபடிக் ப்ராசஸ் மாதிரி தான். ஆனால் ஹீட் இன்ட்ராக்ஷன் வந்து நடக்கும். ஓகே, சிமிலர் அதே மாதிரி விஷயம் தான். அங்கே காமா இருக்கும், இங்கே வந்து N இருக்கும். ஓகே, N அப்படிங்கிறது போலிட்ரோபிக் இண்டெக்ஸு. அந்த ஒர்க்கோட ஃபார்முலா டிஃபைன் பண்ணுறது பார்த்திங்கன்னா இனிஷியல் PV இனிஷியலுக்கு மைனஸ் PV ஃபைனலுக்கு. இதை PV = MR TI மைனஸ் TF/N-1. ஓகே, அந்த கிராஃப் அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியமான கிராஃபு தான் PV கிராஃப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்போ இந்த ப்ரெஷர் இந்த இடத்துல நான் கான்ஸ்டன்ட் எடுத்துக்கிட்டு இந்த சைடு நான் பார்த்தோம்னா இது எக்ஸ்பான்ஷன் கர்வு, மேலே நான் பார்த்தேன்னா அது கம்ப்ரெஷன் கர்வு. ஓகே, இது ரொம்ப முக்கியமான விஷயம், நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஸ்ட்ரெயிட் லைன் இருக்குது. அப்போ P = C, கேயோட வேல்யூ, அதாவது கேயோட வேல்யூ அப்படிங்கிறது இந்த PV/K = கான்ஸ்டன்ட். இப்போ கேயோட வேல்யூ 0 இருந்தால் அது வந்து கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸ். அடுத்து கேயோட வேல்யூ 1 இருந்தால் டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட் ஐசோதெர்மல். PV = கான்ஸ்டன்ட் போட்டுருக்காங்களா, ஃபார்முலா நமக்கு என்னது PV = MRT. அடுத்து K = N. இப்போ PV/N கான்ஸ்டன்ட் அப்படின்னா பாலிட்ரோபிக் ப்ராசஸ். N அப்படின்னாலே பாலிட்ரோபிக் தான். K = γ அப்படின்னா அது அடையபடிக் ப்ராசஸ், நமக்கு தெரிஞ்சது தான். ஓகே, இதுதான் இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம், மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இந்த சைடு உள்ளது ஃபுல்லாக எக்ஸ்பான்ஷனுக்கு, ஒரு மேலே உள்ளது ஃபுல்லாக கம்ப்ரெஷனுக்கு. இது ஒரு டிஃப்ரென்ஷியேஷன் ஃபார்முலா. பிஏ வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறாங்க, இதை வந்து சும்மா வச்சுக்கிறாங்க. ப்ளஸ் பிஏ சும்மா வச்சுட்டு இதை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறாங்க V/K. இப்போ V/K-1 இன்ட்டு விஏ பண்ணும்போது dV = 0. நியூமெரிக்கல் எக்ஸ்பென்ஷன் தான். இது அங்கிட்டு போகும்போது நெகட்டிவ்னு மாறிடும். இப்போ dP/ இங்கே உள்ள dVயை கீழே கொண்டு வந்து V/K கீழே கொண்டு வந்துங்க. ஓகே, தெரியுதுன்னு நினைக்கிறேன். இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியம்.
கர்சர் மூவ் ஆக மாட்டேங்குது. dp is equal to அப்ஜெக்டிவில் கேட்குற ஒரு முக்கியமான விஷயம் மைனஸ் கே இன்ட்டு p/v. ஓகே, அது மேலே எதுவும் நொட்டேஷன் இருக்கான்னு கூட பார்த்துக்கிறேன். இல்லை, வேறு எதுவும் நொட்டேஷன் இல்லை. ஓகே, அடுத்து இப்போ கேக் பதிலாக நான் 1 போடுறேன்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த இடத்துல ஒரு நிமிஷம், இந்த கேக் பதிலாக நான் 1 போடுறேன்னா மைனஸ் p/vன்னு வந்துடும். கேக் பதிலாக நான் n போடுறேன்னா n மைனஸ் pvன்னு வந்துடும். கேக் பதிலாக நான் காமா போடுறேன் அப்படின்னா காமா அந்த இடத்துல மல்டிப்ளை ஆகிற எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த கேக் பதிலாக நான் காமா போடும்போது இந்த இடத்துல வந்து அட்டு கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் ஐசோதெர்மல் ப்ராசஸ். அப்போ dp/tv அட்டு இது இருக்கும்போது என்ன, இந்த ரிசல்ட் அப்படியே எழுதி இதையும் எழுதிக்கிறோம். ஓகே, இப்போ ஸ்லோப் ஆஃப் அடைபட்டிக் ப்ராசஸ், இது அடைபட்டிக் ப்ராசஸுக்குள்ளது வந்து காமா டைம்ஸ் த ஐசோதெர்மல் ப்ராசஸ். இது பிவி, இந்த பிவி ஆட்டோமேட்டிக்காக வந்திருக்கு. அப்போ டி வெளியே தான் இருக்கும், பிரச்சனை இல்லை. ஓகே, இது ஒரு ரூல் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, நம்ம இது பின்னாடி வரும்போது பார்க்கலாம், மேக்ஸ்வெல் ரிலேஷன் வரும்போது பார்க்கலாம். அந்த கிராஃப் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாங்கிற மாதிரி தான் போட்டிருக்காங்க. அடுத்து கான்ஸ்டன்ட் வால்யூம், இது வந்து ஓப்பன் சிஸ்டத்துக்குள்ளே நம்ம பார்த்தது க்ளோஸ் சிஸ்டம். ஓப்பன் சிஸ்டம் ஃபார்முலா மைனஸ் பிடிபி. அப்போ ஃபஸ்ட்டு இது தான் டிபி தான் மாறும். இந்த இதில் வால்யூம் வந்து கான்ஸ்டன்ட் வால்யூம்னால வால்யூம் வந்து மாறாது. இப்போ டிபி வந்து பிஎஃப் மைனஸ் வந்து பிஏ. இது வந்து இந்த ஃபார்முலா, ஒர்க்கோட ஃபார்முலா. ஓகே, அடுத்து ப்ரெஷர் வந்து கான்ஸ்டன்ட் அப்படின்ட்டாங்க. அந்த ஃபார்முலாலே நமக்கு காட்டி கொடுத்துருது ப்ரெஷர் தான் இந்த இடத்துல மாறுது அப்படின்னா. அப்போ ப்ரெஷர் கான்ஸ்டன்ட்னா W = 0. ஓகே, அடுத்து ஐசோதெர்மல் ப்ராசஸ் அப்படிங்கிறது டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட் P = C/V. நம்ம பார்க்குறது ஃபுல்லாக ஓப்பன் சிஸ்டத்துக்குள்ளது. W = -VdP. இந்த விக்கு பதில் என்னது C/P dP/ρ. ஓகே, மைனஸ் C வெளியில் எடுத்துருங்க, இது ln வந்துடும். PF என்னது PI. ஓகே, PIVA மைனஸ் என்னது PFVF. அதை வந்து MRTF மைனஸ் என்னது MRT1 அப்படின்னு எழுதிக்கலாம். In case of isothermal expansion, as the volume increases, isothermal expansionல வால்யூம் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா, ஸோ பை த யூஸ் ஆஃப் ஓப்பன் சிஸ்டம், அதே மாதிரி தான் ஓப்பன் சிஸ்டத்தில் ஐசோதெர்மல் ப்ராசஸில் பாசிட்டிவ் வந்துதா. அப்போ இதுலேயும் ஒர்க் டன் இஸ் டன் ஆன் த பை த சிஸ்டம். ஐசோதெர்மல் எக்ஸ்பான்ஷன் நடக்கும்போது வால்யூம் இன்க்ரீஸ் ஆகுது. ஐசோதெர்மல் எக்ஸ்பான்ஷன் இதுதான். இதில் வால்யூம் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா ஒர்க்கு வெளியில் நடக்கிறது அப்படின்னு அர்த்தம். ஒர்க் இஸ் டன் பை த சிஸ்டம். அப்போ இது வந்து டிஃப்ரென்ஷியேட் ஃபார்முலா. பிவி = MRT. இப்போ வந்து பிஏ வச்சுட்டு நான் விஏ டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் டிவி ப்ளஸ் விஏ வச்சுட்டு பிஏ டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் டிபி = 0. இந்த இது அங்கே போச்சுன்னா நெகட்டிவில் வந்துடும். இப்போ W க்ளோஸ்டு = W ஓப்பன் அப்படிங்கிறது ரெண்டோட ஒர்க் டன்னும் கிட்டத்தட்ட ஈக்குவல் அப்படிங்கிற மாதிரி காட்டுது இந்த டெரிவேஷனு. ஒரு நிமிஷம். அடுத்து வந்து இதில் வந்து அடையாபடிக் ப்ராசஸ். இந்த கர்சர் கொஞ்சம் சரியில்லை மக்களே. அடையாபடிக் ப்ராசஸ் வந்து பார்க்கலாம். அதில் வந்து முக்கியமான விஷயம் PV பவர் காமா = C, V பவர் காமா = C/V. இப்போ V = இந்த காமா கிட்ட போகும்போது 1 இதுன்னு மாறிடும். நம்ம வந்து ஓப்பன் சிஸ்டத்தை தானே பார்க்குறோம். அப்போ ஃபார்முலா எழுதியாச்சு, மைனஸ் போட்டாச்சு, விக்கு மேலே இதை தூக்கி போட்டாச்சு. டிபி இந்த 1 காமா இதுக்கும் எடுத்தாச்சு. அடுத்து C காமா வெளியில் எடுத்தாச்சு. இந்த கீழே இருந்து மேலே கொண்டு போகும்போது நெகட்டிவ் வந்துடும் டிபி. இதுலேருந்து என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1 ஆட் பண்ணுறேன். அப்போ +1 வரும். 1 மைனஸ் 1 காமா எழுதிக்கலாம். கீழேயும் ஒரு 1 ஆட் பண்ணுறேன். 1 மைனஸ் காமா இன்டெகிரேஷன் ஃபார்முலா PF - PI. இந்த ரிசல்ட்டுக்கு அப்புறம் கிளைமேக்ஸோட ரிசல்ட்டுக்கு நம்ம வந்துடலாம். ஓகே, அப்போ W ஓப்பன், நான் கண்டுபிடிக்கிறது ஓப்பன் சிஸ்டம், அது காமா டைம்ஸ் தான் W க்ளோஸ்டுக்கு வந்து ஈக்குவலாக வருது. ஓகே, டெரிவேஷனோட முக்கியமான ரிசல்ட் இது. அதே மாதிரி தான் பாலிட்ராபிக் ப்ராசஸ் நான் கண்டுபிடிச்சாலும் என்ன வரப்போகுது, இங்கே காமா வந்திருக்கு, அந்த இடத்துக்கு மேலே n வரப்போகுது. அவ்வளோதான், முடிஞ்சு. இப்போ ஓப்பன் சிஸ்டம் க்ளோஸ் சிஸ்டம் தெளிவாக வந்து நம்ம பார்த்தாச்சு. அடுத்து ஹீட் ஃப்ளோ இன்ட்ராக்ஷன். ஓகே, ஒரு சிஸ்டம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா சரௌண்டிங் கூட எனர்ஜி